السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. உள்ளத்தின் இபாதத்துகள் என்ற இந்த தொடரிலே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் பேச உள்ள இபாதத் அல் ஹவுஃபு மின் அல்லாஹ், அல்லாஹுக்கு பயப்படுவது, அல்லாஹுக்கு அஞ்சுவது. அல்லாஹ்வின் பயம் என்றால் என்ன, அதற்கான நிபந்தனைகள் என்ன, எந்த விஷயங்களில் அல்லாஹுக்கு பயப்பட வேண்டும் என்ற சில குறிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைக்கு பார்ப்போம். ஹவுஃப் என்று சொன்னால் யதார்த்தமான பயம். மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டான். பல விஷயங்களுக்கு மனிதன் பயப்படுகின்றான். அந்த பயத்தை பற்றி நாம் பேசவில்லை. படைத்த இறைவனுக்காக வேண்டி ஒரு சில விஷயங்களில் நாம் அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும். முதலாவதாக எந்த காரணத்திற்காக பயப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்புல் ஆலமீன், அகிலங்களின் படைப்பாளன், அனைத்து பொருட்களுடைய ரப்பு, அவன் முன்னிலையில் நாம் நிற்கப் போகிறோம் என்ற அந்த பயம் ஒரு முஃமினுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். யார் ஒருவர் அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்கக்கூடிய அந்த நாளை கண்டு பயப்படுகின்றாரோ அவருக்கு 2 ஜன்னத்துகள், ஜன்னதான், ஜன்னத்திலே 2 கார்டன்ஸ் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். இந்த ஹவுஃப் எதனால் என்று சொன்னால், நாம் விசாரணைக்கு உள்ளாக்கப்படுவோம். எப்படிப்பட்ட விசாரணை என்று சொன்னால், இந்த உலகத்துடைய விசாரணை போல் கிடையாது. இந்த உலகத்திலே நீதிபதி உட்கார்ந்திருப்பார், அவருக்கு என்ன நடந்தது என்று தெரியாது, வாதங்களையே மட்டுமே வைத்து தீர்மானிக்கக்கூடிய இந்த உலகத்துடைய விசாரணை கிடையாது. அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் விஷயத்திலே தீர்ப்பளிக்கும் பொழுது அல்லாமுல் குயூப் ஆலிமுல் கைபி வ ஷஹாதா, அனைத்தையும் அறிந்தவன், அனைத்தையும் பார்த்தவன், அனைத்தை பற்றி அறிவுடையவன், இல்முடையவன் என்ற அந்தஸ்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் நாம் எந்த விதமான தவறான செய்தியோ தகவலையோ நாம் கூற இயலாது. எது நடந்ததோ அது அவ்வாறே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெக்கார்டு பண்ணி வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு நாளை கண்டு நாம் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும். இது ஒன்று. இரண்டாவதாக, இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹுடைய கட்டளையை மீறுவதற்காக பயப்படணும். அல்லாஹுடைய கட்டளை மீறினால் என்ன நடக்கும் என்ற அந்த நினைப்பே அந்த பயத்தை ஊட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் எதிர்ப்பவன் யார், யாரை நாம் எதிர்க்கிறோம், இந்த கட்டளையை நாம் யாருடைய கட்டளை எதிர்க்கின்றோம். அதனால்தான் உலமா சொல்லுவாங்க, ஒரு முஃமின் தான் செய்கின்ற பாவத்தை தன் தலைக்கு மேல் நிற்கும் மலை, மவுண்டெயினை போல் நினைப்பான். எந்த நொடியில் அவன் தலையிலே விருந்து அவன் சின்னாபின்னமாகுவான் என்று தெரியாது. ஒரு முஃமின் தான் செய்கின்ற பாவத்தை தன் தலைக்கு மேல் இருக்கும் ஒரு மலை போல் அஞ்சுவான். அதுவே ஒரு முனாஃபிக், ஒரு காஃபிர், ஒரு பாவி அந்த தீமையை மூக்கிலே உட்கார்ந்திருக்கிற ஒரு ஈக்கு சமமாக நினைப்பான். இப்படி தொடச்சா போயிடும் அப்படின்னு நினைப்பான், லேசாக நினைப்பார்கள். ஆனால் ஒரு முஃமினோ அல்லாஹுடைய விஷயத்திலே அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யும் பொழுது அஞ்சுவான், பயம் கொள்வான். ஏனென்று சொன்னால் அவன் யாரை எதிர்க்கிறான் என்று அவனுக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக பெரியவன், அவனுடைய அந்தஸ்து என்ன, அவனுடைய பொசிஷன் என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தரஜா என்ன என்று தெரியும். ஆகையால் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்வதில் அவன் அஞ்சுவான். மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை இந்த உலகத்திலே அவனுடைய கட்டளைகளை மீறி அவன் ஒரு காரியத்தை செய்தான் என்று சொன்னால், அவனுடைய கட்டளைக்கு மாற்றமாக ஒரு காரியத்தை செய்தான் என்று சொன்னால், இந்த உலகத்திலும் அவனுக்கு அழிவு, மறுமை வாழ்க்கையிலும் அவனுக்கு அழிவு என்று தெரியும். ஹஸிரத் துன்யா வல் ஆஹிரா, இந்த உலகத்தையும் அவன் இழந்து விடுவான், ஆகிரத்தையும் மறுமை வாழ்க்கையும் அவன் ஒரு நஷ்டவாளியாக இருப்பான் என்று அந்த பயம். இந்த எல்லா பயங்களும் சேர்த்து தான் அந்த ஹவுஃப் மின் அல்லாஹ், அல்லாஹுக்கு அஞ்சுவது, அல்லாஹுவை பார்த்து பயம் கொள்வது, அல்லாஹுக்கு பயப்படுவது என்று அர்த்தம். இப்பொழுது நாம் கடந்த 2 நாள்களாக முஹப்பத், ரஜா, ஹவுஃப் இந்த 3 விஷயங்களை பார்த்தோம். முஹப்பத் என்றால் நேசம், அர் ரஜா என்றால் எதிர்பார்ப்பு, அல் ஹவுஃப் என்றால் அல்லாஹுக்கு பயப்படுவது. இந்த 3மே ஒரு செட்டு, ஒரு பேக், ஒரு காம்பினேஷன், ஒரு ஜோடி. உலமா சொல்கிறாங்க, இந்த 3மே எப்படி என்று சொன்னால் ஒரு பறவை போல், ஒரு பறவை போல். முஹப்பத் இறை நேசம், அல்லாஹுடைய நேசம் என்பது அந்த பறவையின் தலை போல், தலைப்பகுதி. தலையை வெற்றிவிட்டால் அந்த பறவை உயிருடனே இருக்காது. அதே போல் முஹப்பத் இல்லாத ஒரு முஃமினாகவே இருக்க முடியாது. அல்லாஹுடைய முஹப்பத் ஒரு முஃமினுடைய கல்பில் இல்லை, உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால் அவனுடைய ஈமானுக்கு எந்த ஒரு வெயிட்டேஜும் கிடையாது. ஆகையால் இந்த முஹப்பத்துடைய நிலை அந்த பறவையின் தலையை போல். அர் ரஜா வல் ஹவுஃப், எதிர்பார்ப்பும் பயமும் 2 ரெக்கைகள். எதிர்பார்ப்பும் பயமும் 2 ரெக்கைகள் போல். ஒரு ரெக்கை அதில் வெட்டிவிட்டால் பறவையால் பறக்க முடியாது, கீழே விழுந்துடும். ஒரு ரெக்கை வெட்டி விட்டோம்னாலும் அந்த பறவையால் தன்னுடைய வேலை செய்ய முடியாது, பறக்க முடியாது, அது கீழே விழுந்துடும். அதே போல்தான் இந்த ஹவுஃபும் ரஜாவும் அந்த பறவையை எப்படி அந்த 2 ரெக்கைகள் பேலன்ஸ் செய்கின்றதோ அதே போல் இந்த ஒரு பக்கம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, இன்னொரு புறம் அல்லாஹ்வின் மீது கொள்கின்ற பயம். இந்த 2மே ஒரு முஃமினை பேலன்ஸ் செய்துவிட்டு அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு வழிகாட்டும். உதாரணத்திற்காக சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு மனிதன் ஒரு நன்மையான காரியம் செய்ய போகிறான், இன்னும் செய்யவில்லை, செய்ய போகிறான் என்று சொல்லும் பொழுது அவனுடைய இடத்திலே, அவனுடைய உள்ளத்திலே அர்ரஜா, எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்க வேண்டும். இந்த காரியத்தை நான் செய்தால் அல்லாஹ் இந்த நட்கூலியை வழங்குவான், அல்லாஹ் இந்த பலனை வழங்குவான், அல்லாஹ் இந்த சவாபை வழங்குவான், அல்லாஹ் இந்த நட்கூலியை வழங்குவான் என்று ஒரு நல்ல காரியம் செய்வதற்கு முன்பாக அந்த எதிர்பார்ப்பு கூடுதலாக இருக்க வேண்டும். செய்து விட்ட பிறகு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு விட்டுட்டோம், ஒரு நல்ல அமலை செஞ்சுட்டோம், அதற்கு பிறகு என்னுடைய நல்ல காரியம் வீணா போயிடுமோ, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானோ அப்படின்ற பயம் வரணும். எப்படி, நான் இந்த நல்ல காரியம் செஞ்சுட்டேன், ஆனால் அல்லாஹ் குபூல் செஞ்சானா இல்லையா, செய்வானா இல்லையா, அது அல்லாஹ் குபூல் செய்கிற அளவுக்கு நான் செஞ்சேனா இல்லையா என்று அவனுடைய அமலை பாதுகாப்பதற்காக பயப்படுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசனத்தை ஓதுறாங்க, குலூபுஹும் வஜ்லத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் யர்ஜிஊன். முஃமின்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் நல்ல காரியங்களை செய்துவிட்டு அவர்களுடைய உள்ளங்கள் படப்படக்கும், அல்லாஹ்விடத்தில் நாம் திரும்பி போக வேண்டுமே என்று படப்படக்கும் அப்படின்னு ஒரு வசனம் வரும். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உலாஇக அஹும் அல்லதீன யஸ்ரிகூன் வயஸ்னூன் வயஸ்ரிபூன் அல்கம். அல்லாஹ்வின் தூதரே, இது அல்லாஹ் சொல்கிறானே, இது விபச்சாரிகள், திருடர்கள், மது அருந்தக்கூடியவர்கள், இவர்களை பற்றி சொல்கிறானா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா இப்னத சித்தீக், சித்தீக்கின் மகளே, அவர்களை பற்றி அல்லாஹ் இங்கே பேசவில்லை. வலாக்கின் யசூமூன் வயுஸல்லூன் வயுஸக்கூன் வயகாஃபூன் அன்னஹும் லா யதகப்பல மின்ஹும். இவர்கள் தொழுயாளிகள், இவர்கள் நோம்பாளிகள், இவர்கள் சதகா ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள், அதோடு சேர்த்து அல்லாஹ் இவர்களை காரியங்களை நிராகரித்து விட்டால் என்ன ஆகும் என்று அஞ்சக்கூடியவர்கள். நல்ல காரியம் செய்வதற்கு முன்பாக எதிர்பார்ப்பு, செய்துவிட்ட பிறகு இந்த காரியம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தால் என்னுடைய கதி என்ன ஆகுவது என்று பயப்படுவார்கள்.
அதே மனிதர், அதே முஃமின் ஒரு தீமையான காரியம் செய்வதற்காக உள்ளத்திலே ஒரு சிந்தனை வரும் பொழுது ஹவுஃப், அல்லாஹ்வுடைய பயம் அதிகமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை போல் நான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய போகின்றேனா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து என்னால் வாழ்ந்துட முடியுமா, அந்த வேதனை அந்த தண்டனை என்னால் அனுபவிக்க முடியுமா, அதை சகித்துக்கொள்ள முடியுமா என்று அல்லாஹ்வுடைய பயம் அதிகமாக இருக்க வேண்டும், ஹவுஃப் அதிகமாக இருக்க வேண்டும். ஷைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு வழி கொடுத்து அந்த காரியத்தை செய்து விட்டால், ஒருவேளை அந்த தீமை நடந்து விட்டால் அர்ரஜா, அல்லாஹ்வின் மீது மன்னிக்க கூடியவன் என்ற எதிர்பார்ப்பு தனிவோங்க வேண்டும். அப்படி ஆப்போசிட், நல்ல காரியங்கள் செய்வதற்கு முன்பாக எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்க வேண்டும், செய்த பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதோ என்ற பயம் இருக்க வேண்டும். தீமையான காரியம் செய்வதற்கு முன்பாக அல்லாஹ்வை எதிர்க்கிறோமே என்ற ஹவுஃப் இருக்க வேண்டும். செய்து விட்டோம், ஷைத்தானுடைய பேச்சை கேட்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் இது மன்னிப்பான் என்ற அந்த நம்பிக்கை அல்லாஹ்விடத்தில் இருந்து பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். ஷைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படியே ஆப்போசிட்ஸ். நீ இவ்வளோ பெரிய பாவி, அல்லாஹ் உன்னை மன்னிப்பானா, உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது, நிராசையாக்குறது தான் ஷைத்தானுடைய வேலை. அதனால் உலமா சொல்லுவாங்க, தீமை செய்கிறதை விட பெரிய குற்றம் என்ன தெரியுமான்னு சொல்லுவாங்க. தீமை செய்யறதை விட பெரிய குற்றம் என்ன தெரியுமா, என்னுடைய தீமை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நம்புவது அதை விட பெரிய குற்றம். ஒரு தவறை செய்வதை விட அதிகமான குற்றம் என்னவென்று சொன்னால் இந்த தவறை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நம்புறது. ஏன்னா ஷைத்தான் அதை தான் நம்ப வைக்கின்றான். ஷைத்தான் அந்த நம்பிக்கை தான் நம்மளோட உள்ளத்தில் போட நினைக்கின்றான். அந்த நம்பிக்கையை, அந்த ஷைத்தானுடைய இந்த ஊசலாட்டத்தை, இந்த தவறான கொள்கையை நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே முஹப்பத்துடன், அல்லாஹ்வுடைய முஹப்பத்துடன், அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய நற்கூலியும் எதிர்பார்த்தவராக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய வேதனை அஞ்சக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் முன்னிலையில் நின்று அல்லாஹ்வுக்கு பதிலளிக்க வேண்டும் என்ற விஷயத்தை அஞ்சுபவர்களாக நாம் ஒரு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொன்னால் இதுதான் பர்ஃபெக்ட் லைஃப். ஒரு முஃமின் என்பது இதுதான். முஃமினுக்கான அடையாளம் இப்படி தான். முஹப்பத்தும் இருக்க வேண்டும், ஹவுஃபும் இருக்க வேண்டும், ரஜாவும் இருக்க வேண்டும். இந்த மூன்றுடைய ஒரு கூட்டமைப்பு, ஒரு பேக்கேஜிங் தான் ஒரு முஃமினுடைய உள்ளம். இந்த மூணில் ஏதாவது ஒன்று இல்லைன்னு சொன்னால் அந்த முஃமின் வழி தவறி போய்விட்டான் என்று அடையாளம். ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மூன்று விஷயங்களையும் நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வைப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உண்மையில் அஞ்சுபவர்களாக, அவனிடத்தில் எதிர்பார்ப்பை வைக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும்.